Assalamualaikum my dear friends and families. Welcome to Rahimis Kitchen. இன்னைக்கு Rahimis Kitchenல நான் உங்களுக்கு chicken lollipop எப்படி செய்யறது காட்ட போறேன். ட்ரையான chicken lollipop. இதுல வந்து நிறைய varieties இருக்கு. நான் இன்னைக்கு உங்களுக்கு dry chicken lollipop எப்படி செய்யறது காட்ட போறேன். ரொம்பவே சிம்பிளா குயிக்கா நம்ம எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். தேவையான ingredients வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து இது எல்லாமே ரெடி பண்ணி வெச்சுக்கலாம். இது வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஸ்டார்ட்டர். பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். சிக்கன் லாலிபாப் செஞ்சு கொஞ்ச நேரத்துல வந்து இது டக்குன்னு காலி ஆயிடும். ரெஸ்டாரன்ட்ல போனா இது வந்து ஒரு 6 பீஸ் நமக்கு நிறைய ரேட்ல கிடைக்கும். இது நம்ம வீட்லயே வந்து செஞ்சா நம்ம வந்து நிறைய சாப்பிடலாம். குவாண்டிட்டியும் நமக்கு நிறைய இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கன் லாலிபாப் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்கின்லாம் எடுத்துட்டேன். இப்போ வந்து இதுல வந்து 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டுருக்கேன். இதுல கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். சால்ட் தேவையான அளவு நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். அப்புறம் கார்ன் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ரைஸ் பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன். கர்ட் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கார்ன் ரைஸ் ஃப்ளவர் நம்ம எதுக்கு போடுறோம்னா கொஞ்சம் வந்து கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதே மாதிரி கர்டு போட்டால் கொஞ்சம் மசாலா வந்து ஒட்டி இருக்கும். அப்புறம் ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லை, ஆப்ஷனல் தான். நான் வந்து உங்களுக்கு ஹோட்டல் மாதிரி ப்ரெசன்டேஷனுக்காக கொஞ்சம் கலரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த சிக்கனோட அந்த மசாலாலாம் அழகாக கோட் ஆகிற மாதிரி நல்லா வந்து இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரஹீமி சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் தெரியும். இப்போ நான் வந்து இது 30 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணிட போகிறேன். இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆயில் வந்து நல்லா டீப் ஃப்ரைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகிட்டுட்டும். இப்போ மேரினேட் பண்ணியிருக்கிற சிக்கன் வந்து எடுத்து ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான். ஃப்ரை பண்ணுறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் எட்ஜு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நிற்க வச்சு கொஞ்சம் ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சிக்கன் வந்து ஃப்ளோட் பண்ணி விடுங்க. எடுத்த உடனே நீங்கள் ஃப்ளோட் பண்ணால் மசாலா வந்து செப்பரேட் ஆகிடும். அதே மாதிரி அந்த எட்ஜு வந்து குக் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் எட்ஜு வந்து கொஞ்சம் நல்லா டீப் குக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து நார்மலாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோவாக இன்னொரு சைடாக திருப்பி நல்லா வந்து கிறிஸ்பியாக ரெட் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. நல்லா வந்து கலரும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்குது. உள்ளே நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லையா? அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே எடுத்து நம்ம அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஃபில்டர்லேயோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ வந்து இது மூவ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடான சிக்கன் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே சிக்கன் லாலிபாப் சாஸியாக எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு பார்ட் 2ல் காட்டுறேன். இப்போ இதுக்கு சிக்கன் லாலிபாப் அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணிடலாம். எப்படி இருக்குது பார்க்க? ஹோட்டலில் வாங்குற மாதிரி இருக்கா? ரெஸ்டாரண்ட்டில் பார்க்குற மாதிரி இருக்கா? ஸோ வீட்லேயும் நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். பசங்களும் உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாலையும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். சிக்கன் லாலிபாப் ரெடி. அன்பை வெளிப்படுத்த சமையல் தான் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் ரஹீமிஸ் கிச்சன். தேங்க்யூ.